திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர், மொழி போராட்டத்தில் பங்கேற்ற முன்னணி தலைவர் எல். கணேசன் அவர்கள் தனது 92வது வயதில் காலமாகியிருக்கிறார். அவருடைய மறைவு பெரும் துயரத்தை அளிக்கிறது. மாணவ பருவத்தில் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்றவர். அவருடைய மறைவு தமிழ் இனத்திற்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பு. எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே மாலை 3 மணி அளவில் பரிவார்களின் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறுகிறது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய சிறுபான்மை அரசியல் ஆழ விதைத்து வருகின்றனர். வட இந்திய மாநிலங்களில் பரப்பப்பெற்ற இந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு தமிழ்நாடு கிறிஸ்துமஸ் பெருவிழாவையொட்டி ஏராளமான இடங்களில் கிறிஸ்தவர்கள் திட்டமிட்ட தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். வன்முறை வெறியம் இந்திய ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தருகிற பாதுகாப்பையும் உள்ளது. தமிழ்நாடும் பரவுகிறதே என்கிற கவலை அதிகரிக்கிறது. எனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இத்தகைய வெறுப்பு அரசியல் பயங்கரவாத கும்பலை கண்டிக்கவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம். ஜனநாயக சக்திகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரவலாக பங்கேற்க வேண்டும். திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடியதாக உள்ளது. மீண்டும் அந்த கான்ட்ரிபியூட்டரி என்கிற பங்கேற்பு திட்டம் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட அரசு ஊழியர்கள் பெருமளவில் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதி ஒரு திட்டத்தை முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதனை வரவேற்கிற வகையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வரவேற்று கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு ஏமாற்று வேலை, புதிய ஓய்வு திட்டத்திற்கு இவங்க சாயம் பூசியிருக்காங்க சொல்லி பாஜக தரப்பு தொடர்ந்து இதை விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி சார்? பாஜக தரப்பு வரவேற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அதிமுக இங்கே அதிலே ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன். சார், இப்போ நிறைய இது ஓய்வூதிய திட்டத்தை கூட அமல்படுத்தினாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லிட்டு கடுமையாக போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இடைநிலை சம ஊர் வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு
10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலுவை அவ்வளவையும் இப்போது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை முதலில் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை 6வது ஊதியக் குழுவினால் ஏற்பட்ட இந்த முரண்களை களையக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து அமையவிருக்கிற 8வது ஊதியக் குழு இவற்றை முழுமையாக ஆய்வு செய்யும் என்றாலும் கூட இந்த தொகை உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்களின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதேபோல் நீங்கள் கேட்ட தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நாங்கள் தொடக்கத்தில் வைத்த ஒரே கோரிக்கை NULM திட்டத்திலேயே நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான். பணி நிரந்தரம் என்பது கூட 2வது பட்சம்தான். தனியாரிடத்தில் எங்களை ஒப்படைக்காமல் புதிதாக நீங்கள் எடுக்கப் போகிற தூய்மை பணியாளர்களை உங்கள் விருப்பப்படி அவுட் சோர்சிங் முறையிலே எடுத்துக்கொண்டால் கூட எங்களை பல 10 ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்களை பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும், அதனை மாற்றக்கூடாது என்கிற அந்த கோரிக்கை ஜனநாயகபூர்வமான ஒரு கோரிக்கையாக அரசு ஏற்று பரிசீலனை செய்து அவர்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் பல தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார் சார். தேர்தலை ஒட்டி பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இனி அடிக்கடி வருவார்கள். அது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார உத்திகளுள் ஒன்று. ஆகவே தேர்தல் நேரங்களில் ஜனநாயகபூர்வமான நடவடிக்கைகளில் ஒன்று என்கிற நிலையிலே மேற்கொண்டு அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. சார், இப்போ பொங்கல் பரிசு 3000 அறிவிச்சிருக்காங்க சார். மக்கள் வந்து மேற்கொண்டு அதிகமாக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் மக்களின் ஒரே கொண்டாடப்பட்டு வருகிற பண்டிகை தமிழர் திருநாள் என்கிற பொங்கல் பண்டிகை. அவர்களை மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. நிதி ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு பொங்கல் பரிசு தொகையை வரையறை செய்கிறார்கள். எனவே மக்களுடைய உயர்த்தி தர வேண்டும் என்பதாக உள்ளன. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தரப்பாரின் கோரிக்கைகளையும் கனிவோடு பரிசீலிக்கக்கூடியவர். வாய்ப்பிருந்தால், ஏதுவான சூழல் இருந்தால் பரிசீலிப்பார் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களையும் திரு ராமதாஸை வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து பெரியாரா எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு சார். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கடும் வார்த்தை போர் 2 பேருக்கு இருந்த மத்தியிலும் உங்களை வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு தமிழ். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன்.